என்றென்று நம்பு மண்பர்க்கு வெங்கணானவை பே வலு கர்மா ரோகங்கள் பஞ்சனை பில்லி சூனியங்கள் கதிர்முன் இருள் போல நீங்கி திருத்தொட்டி மனம் மருந்தா பிணி தவிர்ப்பென சிறுவரை முழங்கி அருளே திருஞான குருபர ஞான சாத்தையா நீ திருவரை முழங்கி அருளே அடி மதி குடி ஐயனார் பிள்ளை வருகின்ற சித்திரை மாதம் 17ஆம் தேதி 30/4/2025 புதன்கிழமை வளர்ப்பறை அட்சய திதி வருகின்றது. பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது பொய்யாமொழி. பொருள் இல்லாதவனை இந்த உலகம் மதிப்பதும் இல்லை மற்றும் அவனை பொருட்படுத்துவதும் இல்லை. பணத்தை பல ஆயிரம் பல கோடிகள் காந்தம் போல் ஈர்க்கிறதுக்கு திருஞான குருபரா யோக சாத்தையா வீட்டிற்குள் பூஜை செய்து வணங்குவது. பணத்தை செல்வத்தை ஈர்க்க என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது என்பதை நமது 18 சித்தர் பெருமக்கள் சொல்லி உள்ளனர். அனுபவத்தில் சரியாக வந்ததை மட்டும் அந்த பூஜைகளை நமது வீட்டில் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதல்ல நமது மனசையும் உடம்பையும் தயார்படுத்த வேண்டும். அதற்கு ஏதாவது வழி சொல்லியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஏலக்காய், அந்த ஏலக்காய் அதோட லவங்கப்பூ, சிறு நாகப்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு, இந்த 6 பொருள்களையும் சம அளவுல கலந்து பவுடராக்கி 1 சிட்டிக அளவுக்கு 1 டம்ளர் நீர் ஊற்றி 1/2 டம்ளராக சுண்ட காய்ச்சி காலை மாலை சாப்பாட்டுக்கு முன்னாலேயோ சாப்பாட்டுக்கு பின்னாலேயோ அருந்தி வர மனசும் சரி உடம்பும் சரி படிப்படியாக திடமாகவும் வலுவாகவும் மாற ஆரம்பிக்கும். இதோட பேர் ஏலாதி சூரணம் என்று பேர். நாட்டு மருந்து கடைகள்ல தனித்தனி சரக்கா திடமான நல்ல முதல் தரமான பொருளா வாங்கி பொன் வறுவலா வறுத்து நீங்களே பவுடராக்கி வைத்துக் கொள்ளலாம். அப்படி முடியாதவர்கள் நாட்டு மருந்து கடையில் ஏலாதி சூரணம் கொடுங்க அப்படின்னு கேட்டா எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் அடிப்படை மூலிகை மருந்து இது வைத்திருப்பார்கள், தருவார்கள். ஓகே, சில சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஏலாதி சூரணம் சேரும் சேராம கூட இருக்கலாம். முன்னெச்சரிக்கையா ஆரம்பத்துல 1 சிட்டிகை அளவுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு உடம்பு ஏத்துக்குச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டு தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. ஒருவேளை உடம்பு ஏதாவது ப்ரெஷரு, லோ ப்ரெஷரு, சர்க்கரை, வேற ஏதாவது பிரச்சனை உடம்புல ஏற்கனவே இருந்திருந்தா சித்தா மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பண்ணி மரப்படி மருத்துவர் சொல்ற மாதிரி இத சாப்பிடுங்க. உங்க விருப்பத்துக்கு சாப்பிட வேணும். உடலையும் மனசையும் நன்கு திடப்படுத்தி கொண்டு அதற்கப்புறம் நமது வீட்டில் ஊழ்வினையாலும் முன்னோர்கள் செய்த பாவ காரியங்களாலும் சாபங்களாலும் அவர்களுடைய தலைமுறையாக வந்து கொண்டிருக்கும் பீட தரித்திரம் மூதேவி கிரகங்கள் தரும் துன்பங்கள் இவைகளை விரட்டுவதற்கு இதே 18 சித்தர் பெருமக்களும் சில மூலிகைகளை சொல்லியுள்ளார்கள். அதையும் சொல்கின்றேன், கேளுங்கள். இதுவும் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கிறது தான். திருநேற்று பச்சிலை, வெட்டி வேர், கருந்துளசி, அகில், தேவதாரு, குப்பை மேனி, வில்வ இலை, பேய் மிரட்டி இலை அல்லது வேறு, வெண் கடுகு, நாய் கடுகு, மருதாணி பொடி, மஞ்சிஸ்ட், வெள்ளை குங்குளியம், கருப்பு குங்குளியம், அருகம்புல், வேப்ப மரப்பட்ட. இந்த வேப்ப மரம் வயசான மரமா இருக்கணும். குறைஞ்சபட்சம் 50 வருடங்களை கடந்த அல்லது 100 வருடங்களை கடந்த மரமாக இருந்து அந்த மரத்தினுடைய பட்டையாக இருந்தால் நன்கு வேலை செய்யும். கஸ்தூரி மஞ்சள், சுத்தமான சந்தன தூள், ஒரிஜினல் சந்தன மரத்தூள், பால் சாம்பிராணி. இந்த 19 மூலிகை பொருட்களையும்
பொடியாகவோ அல்லது சரக்காகவோ அதை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடித்து சம பங்கு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மூலிகை சாம்பிராணியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மூலிகை சாம்பிராணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சுத்தமான எள் எண்ணெய், ஒரிஜினலா நல்லெண்ணெய் வாங்கிக்கணும், தேடி பிடிச்சி வாங்கி. அதே மாதிரி மாட்டு சாணத்துல செஞ்ச சுத்தமான ஊதுபத்தி, சுத்தமான வாசனை இல்லைன்னாலும் பரவாயில்ல, சுத்தமான ஊது, சாதா கற்பூரம் ஆகாது, பச்சை கற்பூரம் எவ்வளவு நாளும் வாங்கிக்கணும். இவ்வளவையும் தயார் ஊட்ட வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி சந்து பொந்து இடுக்கு மூளை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிருக்கும். சரியா? ஒற்றன் அடிக்கிறதுல இருந்து சுத்தம் பண்றதுல இருந்து சுண்ணாம்பு அடிக்க வேணாம், கலர் அடிக்க வேணாம், பெயிண்ட் அடிக்க வேணாம். ஆனா கம்பல்சரி நீங்கள் குடியிருக்கும் வாடகை வீடோ சொந்த வீடோ அதெல்லாம் கணக்கு இல்லை. வீடை பூரா சுத்தமா ஒற்றன் அடிச்சு சுத்தம் பண்ணி வீட்டில் இருக்கிற எந்திரம் தகுடு, ஏதாவது பழைய தகுடு, அதாவது 4 வருஷத்துக்கு முன்னால, 5 வருஷத்துக்கு முன்னால, 6 வருஷத்துக்கு முன்னால எந்த எந்திரமாகட்டும் தகுடாகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி போட்டுட்டு சாணம், பசும் கோமியம், பசும் தயிர், பசும் பால், பசும் நெய், பஞ்சகாவியம், 5 பொருள், 5மே பசுமாட்டையுமே கலந்து இருக்கும் இடத்தை தொடைச்சோ கழுவியோ மூளை முடுக்கு எல்லாம் சுத்தமா எல்லாம் தெளிச்சு சுத்தம் பண்ணி தொடச்சி அதுக்கு முன்னால வீட்டில் இருக்கிற பழைய துணி, அதாவது அழுக்கடைந்த அனைத்து துணிமணிகளையும் சுத்தப்படுத்தி பாத்திரம் பண்டங்களை சுத்தப்படுத்தி, சரியா, இதெல்லாமே உங்களுக்கே தெரியும், தயார்படுத்தி பஞ்சகாவியத்தை எல்லாம் தெளிக்கிறீங்க. எல்லாம் தெளிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒன்று உங்க வீட்டில் மெயின் வாசற்கால் இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள ரூமுக்கு ரூமு வாசற்கால் வச்சிருப்பாங்க. 9 மா இலை தோரணம் அல்லது 108 மா இலை தோரணம். இதில் 108 மா இலை தோரணம் கட்டினால் கைமேல் பலன். அந்த மா இலை தோரணம் மா இலை காயிற வரைக்கும் கட்டி இருக்கணும். காஞ்ச பின்னால மீண்டும் அதை அவுத்து விட்டு மீண்டும் 108 மா இலை தோரணம் கட்ட வேண்டும். இது மாதிரி எத்தனை தடவை கட்டணும்? 9 முறை கட்டணும். சரியா? மா இலை தோரணம் கட்டியாச்சு. இப்ப பூஜைக்கு குத்து விளக்கு, சுத்தமான நல்லெண்ணெய், பஞ்சுத்திரி, கிழக்கு முகமாக நீங்கள் அமருகின்றீர்கள். ஒரு பலகை, ஒரு மனை அல்லது ஒரு படுக்கை விரிப்பு தரையில் போட்டு அமருகின்றீர்கள். கிழக்கு முகமாக அமருகின்றீர்கள். முதல்ல குத்து விளக்குல 5 முகத்தையும் கிழக்கு பக்கமா முதல்ல பத்த வச்சு தீபத்தை ஏற்றி தெற்கு முகத்திலிருந்து வடக்கு முகமாக வருகிறது. இப்ப பூஜைக்கு தயாராக இருக்கிறோம். இந்த தெய்வ வழிபாடு இதுல ஒரு சூட்சம் என்ன சொல்றாங்க சித்தர்கள் அப்படின்னா, வடக்கு பார்த்த வீடு அல்லது கிழக்கு பார்த்த வீடு அதுல இருந்து இந்த பூஜையை செய்யறப்ப சீக்கிரம் படிச்சிடும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தையும் சித்தர்கள் சொல்றாங்க. கிழக்கோ வடக்கோ பார்த்த வீடு அமையாத சகோதர சகோதரிகள், நீங்கள் பூஜை செய்யும் பொழுது கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ அமர்ந்து கொள்ளணும். தவறு. ஒரு கழுத்துல துளசி மாலை, ருத்ராட்ச கொட்டை வேணாம், துளசி மாலை கண்டிப்பா. ஒருவேளை துளசி மாலை எல்லாம் நான் போட முடியாது, எங்க வீட்டுல அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க துளசி செடிய சனி மூலையில வளர்த்தலாம். பூஜை செய்யும் போது மஞ்சள் நிற பூக்கள், மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பூக்களை 5 பூக்களை நீங்கள் தலையில் சூட வீடு என்னைக்கு சுத்தமாகி முடியுதோ அன்னையிலிருந்து பூஜை நடந்து முடிகிற நாள் வரைக்கும் மஞ்சள் கலர் பூக்களை நீங்கள் 5 பூக்கள் எண்ணி 5 பூக்கள் அந்த பூக்களை தலையில் சூட. ஆண்கள் இந்த பூஜையை செய்கிறார்கள் என வைத்தார்கள்.
மஞ்சள் நிற பூக்களால் ஆன மாலையை கழுத்தில் அணிந்து கொள்ள. இப்ப பூக்கள் சொல்லியாச்சு. நெத்தியில ஒரு விசேஷம், வேங்கை மர பால். நமக்கு தெரியும், நாமெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருந்தப்ப அம்மா கண் சிருஷ்டி படாம இருக்கிறதுக்கு ஒரு கருப்பு கலர் பொட்டு வைப்பாங்க, வேங்காய் பால் பொட்டும்பாங்க. அது பெரும்பாலும் டவுன் பகுதியில எல்லா கடையிலும் விற்கும், நாட்டு மருந்து கடையில கண்டிப்பா விற்கும். அதனால அந்த வேங்கை மர பாலை வாங்கிக்கிறீங்க. அந்த வேங்கை மர பாலை நீர் விட்டு கலந்து அதுல திருநீர், சுத்தமான திருநீரை விட்டு கலந்து, வேங்கை மர பாலும் திருநீரும் கலந்த ஒரு திருநீரை நீங்கள் தயார் செய்கின்றீர்கள். அந்த திருநீரை தான் வீடு சுத்தமானதிலிருந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பட்டையாகவும் வச்சுக்கலாம், இல்லை சின்னதாகவும் வச்சுக்கலாம், புட்டாவும் வச்சுக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அடுத்தது முக்கியமானது, மாயிலை தோரணம் கட்டியாச்சு, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு, வேங்கை பாலும் திருநீரும் கலந்து பொட்டு வச்சாச்சு, மஞ்சள் கலர்ல பூ வச்சாச்சு, தெளிச்சாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ உங்க வீட்டுக்குள்ள அந்நியர்கள் யார் நுழைந்தாலும் மெயின் வாசற்கால்ல யார் உள்ளே கால் எடுத்து வைத்தாலும் அவர்களுடைய முகமே அவர்களுக்கு தெரியும்படி, படிச்சுன்னு தெரியும்படி முகம் பார்க்கும் கண்ணாடியை மாட்ட வேண்டும். சரியா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இவைகள் அனைத்தையும் முறைப்படி செய்து முடித்து விஞ்ஞான குருபரா யோக சாத்தையா பூஜையை பண்ணுங்க. செய்து வந்தால் வீட்டில் பண வரவு, செல்வ வரவு அனைத்தும் நீங்கள் எதிர்பாராத வண்ணம் வர ஆரம்பித்துவிடும். சகோதர சகோதரிகளே, வாழை குமரி தெய்வமாக நமது தமிழ் சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ளபடி ஸ்ரீ மகாலட்சுமி பூஜை என்கின்ற சொல்கிறோம் அல்லவா, அது சங்க இலக்கியங்களில் ஸ்ரீ லக்குமி வழிபாடு என்று குறிப்பிடப்படும். ஸ்ரீ லக்குமி வழிபாடு என்பது ஆதி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தாய் தெய்வமாக இருந்து பொருளாதார வளர்ச்சியை தந்துள்ளது. இது தமிழர்கள் மரபில் நெடுங்காலமாக பின்பற்றி வருகின்றது. இடைப்பட்ட காலத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி பூஜை என்று ஆகிவிட்டது. தலவாழ இலை, வெண் பொங்கல், தேங்காய் பழம், சுத்தமான சொம்பில் சுத்தமான நீர், மஞ்சள் குங்குமம், சந்தனம், பச்சை கற்பூரம், ஊதிபத்தி, நாம ஏற்கனவே தயார் பண்ண மூலிகை சாம்பிராணி. ஏற்கனவே குத்து விளக்கு ஏற்றி வைத்தாகிவிட்டது. மூலிகை சாம்பிராணி தூபம் போட ஆரம்பித்தாகிவிட்டது. தலவாழை இலை போட்ட முன்னோர்களை எப்படி வழிபடுவோமோ இந்த வெண்பொங்கல் தயார் செய்வது புது பானையாக இருப்பது நலம். புது பானைனா சட்டி, சரியா? புது சட்டியில் எச்சைப்படாத புது பாத்திரத்தில், குறிப்பாக மண் சட்டியாக இருப்பது மிக மிக விசேஷம். வெண்பொங்கல் செய்து படைத்து, தேங்காய் வாழைப்பழம் படைத்து, நீர் படைத்து, மூலிகை சாம்பிராணி, பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், ஊதுபத்தி, குத்து விளக்கு போதும். மூலிகை சாம்பிராணியை வீடு முழுக்க நீங்க காட்ட 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 வீட்டில் இருக்கிற அனைத்து தரித்திரங்களும், மூதேவிகளும், பீடைகளும் ஓடிவிடும். மூன்றாவது நாள் அல்லது அன்றைய நைட்டே கூட உங்க கனவில் ஏதோ ஒரு கொடூரமான ஒரு பேயோ பிசாசோ அல்லது ஏதோ ஒரு கொடூரமான விலங்கு உங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போகும்படி ஒரு கனவு வரும். முறைப்படி இதெல்லாம் செய்தவர்களுக்கு வரும். அஸ்வினி, மகம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திர நாளாக, அதாவது சகோதர சகோதரிகளே, ஜோதிட ரகசியத்தில் 18 சித்தர் பெருமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அஸ்வினி, மகம், உத்திராடம்
இந்த 3 நட்சத்திரங்களும் பணக்கார நட்சத்திரங்கள், செல்வந்தர்களுடைய நட்சத்திரங்கள் என சொல்கிறோம். பொருளாதார வளர்ச்சிக்கு, பணம் வரவுக்கு, பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்த அஸ்வினி, மகம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் நிச்சயம் நன்கு அஸ்வினி, மகம், உத்திராடம் இந்த நட்சத்திரமும் திங்களோ, புதனோ, வெள்ளியோ இந்த நாளும் சேர்ந்த மாதிரி ஒரு நாளா வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, அன்னைக்கு இந்த பூஜையை சாயந்தரம் 6 to ஒரு 10 மணிக்குள்ள செய்றீங்கன்னு வச்சுப்போம், 100% படிச்சிடும். திருஞான குருபரா யோக சாத்தையா, கவனமாக கேளுங்கள். சாத்தையாவிடம் ஒருத்தர் கேட்கிறார், சாமி என் புள்ள குட்டியெல்லாம் பசியும் பட்டியுமா கிடக்குது, வறுமை தாண்டவம் ஆடுது, இந்த வறுமையிலிருந்து நான் வெளியேறதுக்கு என்ன வழி இருக்கு, என் பொண்ணுக்கு பேய் பிடித்து ஆட்டுகின்றது, யாரோ எனக்கு செய்வன பில்லி சூனியம் வச்சுட்டாங்களாட்டங்குது, எனக்கு ஏதாவது வழி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து யோக சாத்தையாவிடம் வேண்டுதல் வைத்துள்ளார். அதற்கு யோக சாத்தையா என்ன சொல்றார் பதிலா அப்படின்னா, சரி, கண்டார் காணார் உலகத்தே காதல் செய்து நில்லாதே பாண்டே பரமன் படைத்த நார் பார்த்து நின்று நுரையாதே தாண்டார் மூப்பு வந்துன்னை தளரச் செய்து இல்லா முன் உண்டே உண்டு மிக்கது உலக அறியாமையே. இந்த பாடல் தொடர்ந்து பெரிய பாடலாக போய் கொண்டிருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஜனங்க பேசிக்கிறாங்க, அதாவது யோக சாத்தையா சொல்கிறார், ஜனங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போதுதானே இவரை பார்த்தோம், அதற்குள்ளார இல்லாம போயிட்டாரு என்று சொல்லும் நிலைமை கொண்டது இந்த உலகம். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல தீராத பற்றையும் பாசத்தையும் வளர்த்து கொண்டு ஏற்கனவே பரமன் உனக்கென்று படைத்த நாளை எதிர்பார்த்து துன்புறாமண்டு ஊன்றி நடக்கும் காலம், தள்ளாத வயது வந்து உன்னை தளரச் செய்யும் அந்த முதுமை பருவம் வருவதற்குள்ளாக அனுபவிக்க வேண்டியதையெல்லாம் அனுபவித்து மிஞ்சியதை இவ்வுலகம் அறியும்படி, இந்த உலகம் தெரிந்து கொள்ளும்படி அறச்செயல்களாக தர்மங்களாக செய்யுங்கள். வலிமை மிக்க ஊழ்களை வருத்தும், அதற்குள் தீய வழிகளை விடுங்கள், அந்த தீய செயல்களை விலக்கி வையுங்கள், அதற்கு பதிலாக அறச்செயல்களை தர்ம செயல்களை தவறாமல் செய்து வாருங்கள் என்று இந்த பாடலுக்கு அர்த்தம். யோக சாத்தையா தனது மக்களுக்கு இந்த அறிவுரையை ஊழ்வினை பூமியின் நிலைமையை, இந்த உலகத்தின் நிலைமையெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்ற, தொட்டி ஒன்றென்று நம்பு மண்பர்க்கு வெண்கணானவை பேய் பழு கர்மா ரோகங்கள் பஞ்சனை பில்லி சூனியங்கள் கதிர்முன் இருள் போல நீங்கி திருத்தொட்டி மனம் மருந்தார் பிணி தவிர்ப்பென சிறுவரை முழங்கி அருளே ஞான குருபர ஞான சாத்தையா நீ திருவரை முழங்கி அருளே என்று யோக சாத்தையா தனது மக்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. அதாவது மக்களே, சில கோள்கள் தனது இயக்கத்தின் போது எல்லையற்ற இன்பங்களை தந்துவிடும். அதை போல சில கோள்கள் எல்லையற்ற துன்பங்களையும். இயற்கையின் நியதி. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நன்மை ஏற்படுமாயின் அதற்கு காரணமாக அவர்கள் முன்னோர்களும் அந்த தனி மனிதனும் செய்த நல்வினையே ஆகும். ஒரு தனி மனிதனுக்கு தீமைகளும் துன்பங்களும் சூழும் பொழுது அதற்கு காரணமாக அந்த தனி மனிதனும் அந்த மனிதனுடைய முன்னோர்களும் செய்த தீவினை ஆகும். நீயும் செய்த நல்வினை தீவினை பொறுத்து உன்னுடைய வாழ்வில்
துன்பங்களும் இன்பங்களும் வரும். முன்னோர்களும் செய்து வந்ததால் உனக்கு உனது குடும்பத்தாருக்கு பேய் பிசாசு காத்து கரு ஆகியவைகள் இருக்கின்றது. அதுதான் என்னையும் என் குடும்பத்தையும் ஆட்டி படைக்கின்றது என்று நீ நம்புகிறாய். அர்த்தம் புரிகின்றதா? அதாவது சகோதர சகோதரிகளே, முன்னோர்கள் அதிகப்படியான தீவினை ஊழ்வினை செய்திருந்தால், பாவச் செயல்கள் செய்திருந்தால், சாபங்கள் செய்திருந்தால், ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், அந்த துன்பங்களை தாழ முடியாமல் இவன் எப்படி நினைப்பான் அப்படின்னா, எனக்கு யாரோ பேய் பில்லி சுண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு யாரோ எனக்கு பேய் வந்து பிடிச்சிருச்சு, பிசாசு பிடிச்சிருச்சு அப்படின்னு அவன் நம்புவானான் அப்படின்னு சொல்றாரு. அந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் தான் என்னையும் என் குடும்பத்தையும் துன்புறுத்துகின்றது அப்படின்னு நம்பிடுவானோ. அதை நீக்குவதற்காக அங்கேயே இங்கேயும் மந்திரவாதிகளை தேடி அலைஞ்சி திரிவானோ. அப்படி அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில எந்த நன்மையும் ஏற்படாம எதை மூட நம்பிக்கையா நம்பினானோ அதிலேயே மடிந்தும் அழிந்தும் போய்விடுவான். இந்த பாதிப்புனால இவன் பேய் பிசாசு செய்வன மந்திரம் எந்திரன்னு சொல்லி அடையதுனால அவனுடைய குடும்பத்தாருக்கும் மனநிலை பாதிச்சிடும். அதனால மக்களே, நீ தீய வழிகளில் இது நாள் வரை சென்றுள்ளாய், உன்னுடைய முன்னோர்கள் சென்றுள்ளார்கள். இந்த தீய வழிகளில் இருந்து விலகிவிடு, நல்வழிக்கு திரும்பு. பின் அறம் சார்ந்த செயல்களையும் தர்மங்களையும் இறுதி காலம் வரை செய்து வாருங்கள். அதனால் ஏற்பட்ட மன பேதளிப்பு, மன நோய், இன்னல்கள், துன்பங்கள் நீங்கிவிடும். புரிய வேண்டும் யோக சாத்தையா என திருஞான குருபர யோக சாத்தையா என்ற நமது கடவுள் இறைவன் அருளியதாக அடி மதிக்குடி ஐயனார் பிள்ளை தமிழ் என்கின்ற நூலில் நல்ல விரிவாக விளக்கமாக தந்துள்ளார். ஸ்ரீ லக்குமி யோக சாத்தையா பூஜை நம்ம வீட்டுல எப்படி செய்யணும்? நமது குடும்பத்துல பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா வருஷாந்திரம் கும்பிடுவோம், வருஷம் தை மாசம் பொங்கல் அன்னைக்கு கும்பிடுவோம். என்ன மாதிரி கும்பிடுவோம்? புது சட்டி, தலவாழ இலை, புது வேட்டியோ சட்டையோ அல்லது சேலையோ, ஒரு சம்பள தண்ணி, வெண் பொங்கல், தேங்காய் பழம், ஊதிபத்தி, அவங்க விரும்பி சாப்பிட்ட பதார்த்தங்கள். நான்வெஜ் இருக்கக்கூடாது, சரியா? சைவம் மட்டும். அதை வச்சு கும்பிடுவோம். அதையே அப்படியே ஸ்ரீ லக்குமி யோக சாத்தையா மனசுல நினைச்சுக்கணும். தலவாழ இலை, பொங்கல், தேங்காய் பழம், ஒரு சொம்ப தண்ணி போதும். ஆனா பொங்கலை வந்து புது சட்டியில தான் செய்யணும். அதாவது இந்த ஒரு பூஜையை முடிக்கிற வரைக்கும் விரதம் இருக்கணும். வாய்ப்பு இல்லாதவங்க ஒரு வேளை. உடம்பு நல்லா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உடம்பும் மனசும் தெம்பா இருக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். நல்லா உடம்பு தெம்பாக்குறவங்க அந்த பூஜையை முடிக்கிற வரைக்கும் விரதம். சாப்பிடாம பச்சனை குடிச்சுக்கலாம், பால் குடிச்சுக்கலாம், இளநீ குடிச்சுக்கலாம், சரியா? திட உணவு வெற்றிலை பாக்கு அவசியம், அது பார்த்துக்கணும். குத்து விளக்கு அதையும் வச்சுக்கணும், விளக்கு அல்லது வழக்கு பார்த்து. யோகா சாத்தையாவையும் ஸ்ரீ லக்குமியையும் பூஜை பண்ணுவதாக இருந்தால் ஸ்ரீ மாத்ரே நம அப்படின்னு வரும், சரியா? நான் வந்து எழுத்துல தந்திருக்கேன், வீடியோவில் எழுத்துல வந்துட்டு இருக்கோம். அதை தெளிவா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் ஸ்ரீ லக்குமி மாத்ரே நம
அப்படிங்கிறத 108 முறை ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீ திரு ஞான குரு பரா யோக சாத்தையா போற்றி போற்றி என்ற மந்திரத்தை 108 முறையும் மேலே சொல்லியபடி அஸ்வினி மகம் உத்திராடம் இது ரொம்ப முக்கியம். இந்த யோகா சாத்தையா லட்சுமி பூஜை பண்றதுக்கு ஜோதிட ரகசியங்களில் மிக முக்கியமான ரகசியமான பணக்கார செல்வங்களை தரும் பணத்தை தரும் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் உத்திராடம். இந்த நட்சத்திர நாள் ஒரு நாளில் அன்னைக்கு பௌர்ணமியாகவோ அமாவாசையாகவோ அஷ்டமியாகவோ இருந்து விட்டால் மிகப்பெரிய விசேஷம். அது நிச்சயம் வரும். அந்த மாதிரி ஒரு நாள் அமைந்து விட்டால் ஓகே. அந்த மாதிரி நாளில் இந்த லட்சுமி யோக சாத்தையா பூஜையை செய்து வந்தீர்கள் என்றால், ஒருவேளை அந்த மாதிரி நட்சத்திரம்லாம் எங்களால் பார்த்து தேடி கண்டுபிடிக்கலாம் முடியாது, வேற வழி என்ன அப்படின்னு கேட்குற சகோதர சகோதரிகளுக்கு இன்னமே சொன்னதுதான். திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ள எப்போ வேணாம் இல்லையா, விடியற காலம் உங்களுடைய வசதியை பொறுத்து உடல்நிலை 10 நாட்களுக்கு சொல்லி வந்து 10வது நாள் பூஜையை நிறைவு செய்துவிட்டு குறைஞ்சபட்சம் 10 பேர்களுக்கு வயிறார உணவு தந்துவிட வேண்டும். இதுதான் ஸ்ரீ லட்சுமி யோக சாத்தையாவின் பூஜை முறை. பூஜை செய்யும் நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வசதியை பொறுத்து தான். குறிப்பா இப்ப இருக்கிற காலகட்டத்துல உடல்நிலையை பொறுத்து இருக்கு. முதல் நாளில் 10 நாள் வரைக்கும் செஞ்சாகணும். முதல் நாள் எந்த நேரத்துல செய்றீங்களோ அதே நேரத்திலே கண்டிப்பா 10 நாளைக்கு செஞ்சு முடியும். செஞ்சு முடிச்சுட்டு அன்னைக்கோ அல்லது மறுநாளோ நிச்சயம் 10 பேர்களுக்கு வயிறார சாப்பாடு தந்தே ஆக வேண்டும் கட்டாது. அப்பதான் இந்த பூஜை பலிக்கும். சில குடும்பங்கள்ல பெண் குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க மாதவிலக்கு பிரச்சனை இருக்கும், அல்லது சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி பங்காளி குடும்பங்கள்ல பிரச்சனைகள் சூழ்நிலை இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க நாளை முடிவு செய்யணும். 10 நாள் ஒருவேளை நட்சத்திரம் மேல சொன்ன பணக்கார நட்சத்திரம் தெரியல, திங்கள் புதன் வெள்ளிக்கிழமை முடியல அப்படின்னா வளர்பிற அஷ்டமி நாள்ல ஆரம்பிச்சு பௌர்ணமி நாள்ல நிறைவு செஞ்சிடும். இதை கண்டிப்பாக இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் ஸ்ரீ லட்சுமி யோக சாத்தையாவின் அருள் கடாட்சம் நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா மாயிலை தோரணம் சரியா, மந்திரங்கள், மூலிகை, சாம்பிராணி, இந்த 3ஏ போதுமானது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பீட தரித்திரம் கெட்ட கிரகத்தினுடைய துன்பங்கள் அனைத்தும் வெளியேறது. இவ்வுலகில் பாதுகாப்பான கௌரவமான பொருளாதாரம் பெற்று செல்வங்களை பெற்று 16 பேர்களையும் பேருக்கு உதவியும் தர்மங்களும் அறச்செயல்களையும் செய்து ஒரு புண்ணிய உயிராக மனிதராக இந்த பிரபஞ்சத்தில் என்றும் வாழ்ந்திருப்பீர்கள். நீங்களும் உங்கள் வம்சமும் வாழ்வாங்கு வாழ என் அன்னையான ஸ்ரீ எட்டுக்கை காளி தேவியின் பாதங்கள் தொட்டு வாழ்த்துகின்றேன். சகோதர சகோதரிகளே, வணக்கம்.